நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நாங்கள் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோமே. பிழைப்புக்கு ஏற்ற வார்த்தைகளை இந்த கால வேளையிலே நீர் எங்களுக்கு அனுப்பியருள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு நீர் பேசும். இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்திலே வெளிப்பாடாய் மாறட்டும், வெளிச்சமாய் மாறட்டும். எங்களுடைய மனதின் எண்ணங்களிலே மாற்றங்கள் ஏற்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. யாருக்கு ஒளியா இருந்தது? மனுஷனுக்கு, மனுஷிக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள், யாருக்குள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். எனவே இயேசு கிறிஸ்து தான் மனுஷனுக்கு ஒளியாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் மனுஷனுக்கு ஜீவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் மனுஷனை வாழ வைக்கிற இறைவனாக இருக்கிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையிலே இருப்பில் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய வெற்றிக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக, உங்களுடைய பாதுகாவலுக்காக இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களை சுகமாக்குவார், நீடித்த நாட்களாய் திருப்தியாக்குவார், வாழ வைப்பார், சமாதானத்தினால் நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். எனவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கடந்த பல வாரங்களாக God is our Father, தேவன் நம்முடைய தகப்பன் என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது இதில் நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்திலே ஏராளம் அப்பா இருக்கிறாங்க. ஒவ்வொரு அப்பாவும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒவ்வொரு அப்பா வித்தியாசமா இருக்கிறாங்க. இந்த அப்பாவை பார்த்துட்டு அந்த அப்பாவும் அப்படிதான் சொல்லி ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இந்த அப்பா இந்த உலகத்தில் இருக்க அப்பாவை போல கிடையவே கிடையாது. இந்த அப்பா ரொம்ப வித்தியாசமானவர். இந்த அப்பாவை எங்க பார்க்கலாம்? சத்திய வேதத்திலே பார்க்கலாம். சத்திய வேதம் என்பது அப்பாவை நமக்கு காட்டுகிற ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. இந்த கண்ணாடியில இந்த பரலோக அப்பாவை நாம் பார்க்கலாம். இந்த சத்திய வேதம் என்பது கிறிஸ்தவர்களுடைய பக்தி புஸ்தகம் கிடையாது, கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. எல்லா மதத்துக்கும் புஸ்தகம் இருக்குதுங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு ஒரு புஸ்தகம் இருக்குதுங்க. இல்ல, தப்பு. இது கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. இது வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவாதி தேவனை நமக்கு காட்டுகிற ஒரு ஆவிக்குரிய கண்ணாடி. தேவனை இந்த மாம்ச கண்ணாலே நாம் பார்க்க முடியாது. தேவனை நாம் நேரடியாக பார்க்க முடியாது. தேவனை சத்திய வேதத்திலே தான் நாம் பார்க்க முடியும். இங்கேதான் அவர் தன்னை என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே இங்கே அப்பா இன்னார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். இன்னார் என்பதை பார்த்து அதற்கு ஏற்றாறு போல நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு பாருங்க, கடவுள் என்றாலே இன்னைக்கு பொதுவாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான படம் இருக்கிறது. கடவுளா, அவர் இப்படி, அவர் அப்படி, அவர் இப்படி சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் இப்படிதான் என்று நாம் எங்கே பார்க்க முடியும்? சத்திய வேதத்தில் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எனவேதான் இதிலே அதிகமாய் நாம் தியானிக்க வேண்டும். இதிலே அதிகமான நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? செலவிட வேண்டும். இப்படிப்பட்ட பாருங்க, போதனைகள் அடங்கிய CD எல்லாம் வாங்கி
திரும்ப 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 வீட்டில் போட்டு என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். ஆமென். கேட்கும் பொழுதுதான் அப்பாவை குறித்த வெளிப்பாடு நமக்கு வரும். வெளிப்பாடு வரும் பொழுது ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். ஆசீர்வாதம் இங்க இருக்கா, அங்க இருக்கா, அங்க இருக்கா, அங்க இருக்கான்னு ஓடுறாங்க மக்கள். ஆசீர்வாதங்கள் வேற எங்கேயுமே இல்லை, அப்பாவுக்குள்ளே இருக்கிறது. அப்பா விட்டுட்டு நீங்க எங்கேயும் ஓடிட்டுறாங்க பாருங்க மக்கள். அப்பாவுக்குள்ளதான் எல்லா ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சுகம், பலன், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், வளமை, வாழ்வு, நீடியாயில், சமாதானம், பாதுகாவல், செழிப்பு எல்லாமே அப்பாவுக்குள்ளதான் இருக்குது. எனவே அப்பாவை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். வாசிப்போம். 2 பேதுரு 18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும் என்று சொல்கிறார். எதிரே வளர வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்கிறார். சரி, ஏன் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளேதான் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. சுகம் என்ற ஆசீர்வாதம், ஆரோக்கியம் என்ற ஆசீர்வாதம், சமாதானம் என்கிற ஆசீர்வாதம், பாதுகாவல் என்கிற ஆசீர்வாதம், வெற்றி என்கிற ஆசீர்வாதம், நீடிய ஆயுள், தீர்க்க ஆயுஸ் என்கிற ஆசீர்வாதம், உயர்வு என்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதம், செழிப்பு என்கிற ஆசீர்வாதம், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே தான் இருக்கிறது. எனவேதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள். கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுங்க? வளர்ந்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில எப்படி வளர்றது? இந்த சரீரத்தை வளர்க்கறதுக்கு சாப்பிடுறோம். நல்லா சில்லி சிக்கன் 65, சுக்கா வறுவல் எல்லாம் சாப்பிடுறோம். இந்த சரீரத்துக்கு, இந்த சரீரத்தை நல்லா வளர்க்கறதுக்கு பாருங்க. இந்த ஆவி மனுஷனை வளர்ப்பதற்கு, தேவனை அறிகிற அறிவில வளர்வதற்கு எதை சாப்பிட வேண்டும்? சத்தியவேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழ்வான், வளருவான், வெற்றி பெறுவான். எனவே பாருங்க, இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது, இந்த வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறோம். ஆவியிலே என்ன செய்யறோம்னா வளருகிறோம். வளரும் பொழுது பாருங்க, மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை தேடி என்ன செய்கிறது? வருகிறது. எனவே பாருங்க, ஒவ்வொரு நாளும் அப்பாவை அறிகிற அறிவுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதிலே விருத்தி அடைவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ இதற்காக அதிகமாய் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்கிறீங்க? உண்மையா ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே அதை தாங்க, இதை தாங்க, அது வேணும், இது வேணும். ரொம்ப சந்தோஷம், ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா எல்லாவற்றை விட இதுக்கு தான் அதிகமாக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். தேவனே, உம்மை அறிகிற அறிவினாலே என்னை நிரப்பும். உம்மை அறிகிற அறிவிலே நான் வளர எனக்கு உதவி செய்யும். உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய எனக்கு உதவி செய்யும். உம்மை அறிகிற அறிவிலே பெருக எனக்கு உதவி செய்யும். பாருங்க, இதுக்காக நீங்கள் ஜெபித்திருந்து சொன்னால் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி வரும். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். இயேசுவே உம்மை அறிகிற அறிவிலே வளர எனக்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்ல, இப்பொழுது நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட அப்பாவாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் முதலாவதாக நம்முடைய அப்பா நல்ல அப்பாவாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நம்முடைய அப்பா அன்பின் அப்பாவாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மூன்றாவதாக எதை பார்க்க போகிறோம் என்றால், நம்முடைய
தகப்பன் இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். The father of mercies, இரக்கங்களின் தகப்பன். எல்லாம் சொல்லுவோம், இரக்கங்களின் தகப்பன். எப்படிப்பட்ட தகப்பன்? இரக்கங்களின் தகப்பன். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால் இரக்கங்களின் பிதா. எல்லாம் சொல்லுவோம், இரக்கங்களின் பிதா. எப்படிப்பட்ட பிதா? இரக்கங்களின் பிதா, இரக்கங்களின் தகப்பன், இரக்கங்களின் அப்பா. இரக்கமே இல்லாத கொடூரமான தகப்பன் அல்ல, மோசமான அரக்கன் அல்ல, கல் நெஞ்ச படைத்த தகப்பன் அல்ல, இரக்கங்களின் தகப்பன். இரக்கங்களின் தகப்பன். சரி, இரக்கம் என்றால் என்ன? இரக்கம் என்றால் என்ன? இரக்கம் என்றால் கம்பேஷன், பரிதாபம் கொள்ளுதல், பரிதபித்தல். எனவே இரக்கமே இல்லாத கொடூரமான ஒரு ஆள் கிடையாது. அவர் நம்மிலே பரிதாபம் கொள்ளுகிற தகப்பன். அது மட்டுமல்ல, நம்முடைய தகப்பன் இரக்கத்தின் தகப்பன் அல்ல, அவர் இரக்கங்களின் தகப்பனாக இருக்கிறார். The father of mercies. அவரிடத்திலே ஏராளம் இரக்கங்கள் இருக்கிறது. அவரிடத்திலே ஏராளம் இரக்கங்கள் இருக்கிறது. அந்த இரக்கங்கள் நமக்கு போதுமானதற்கும் மிகவும் அதிகமானதாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய தகப்பன் இரக்கங்களின் தகப்பன். என்னுடைய தகப்பன் இரக்கங்களின் தகப்பன். ஆமென். இரக்கமே இல்லாத கொடூரமான ஒரு ஆள் யாருன்னா அது கடவுள் தான் அப்படின்னு பாருங்க. அநேகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அநேகர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சத்திய வேதம் சொல்லுகிறது நம்முடைய தகப்பன் இரக்கங்களின் தகப்பன். நம்முடைய தகப்பன் யார்? இரக்கங்களின் தகப்பன். வாசிப்போம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரே? மிகுந்த உருக்கமும் மிகுந்த இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. கொஞ்சம் இரக்கம் அல்ல, மிகுதியான இரக்கம், மிகுதியான உருக்கம் உள்ளவராய் அவர் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் என்றாலே அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா இரக்கமே இல்லாத ஒரு ஆளு, இரக்கமே இல்லாத ஒரு ஆளு, கொடூரமான ஒரு ஆளு என்றுதான் அநேகர் நினைக்கிறார்கள். ஆனால் சத்திய வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மிகுந்த உருக்கமும் மிகுந்த இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார் என்று. எனவேதான் சத்திய வேதம் சொல்லுவதை நாம் நம்ப வேண்டும். அவர் இரக்கங்களின் தகப்பன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய இரக்கங்கள் மீது நம்முடைய கண்களை என்ன செய்ய வேண்டும்? நாம் பதிக்க வேண்டும். கர்த்தர் மேலே. எந்த கர்த்தர் மேலே? இரக்கங்களின் கர்த்தர் மேலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை இழந்து போனதற்கு காரணம் என்னவென்றால் தேவனை குறித்த தவறான ஒரு படத்தை தங்கள் மனதிலே வைத்திருக்கிறபடினாலேதான்
அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். தேவனை குறித்த தவறான படம் மனதிலே இருக்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்வது கடினம். ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது கடினம். பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு அநேகர் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. ஆனா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எந்த ஆசீர்வாதமும் இல்லை. வியாதி அப்படியே தான் இருக்குது, தரித்திரம் அப்படியே தான் இருக்குது, கடன் அப்படியே தான் இருக்குது, தோல்வி அப்படியே தான் இருக்குது, எல்லாம் இருந்த பாடு அப்படியே தான் இருக்குது. காரணம் என்னன்னா, அப்பாவை குறித்த சரியான ஒரு படம் அவருடைய மனதிலே இல்லை. அப்பாவை குறித்த தவறான ஒரு படம் தான் என்ன செய்து இருக்குது. கர்த்தரா, அவர் கொடூரமானவர், இரக்கமே இல்லாதவர். அவர் என்ன செய்வார்னு சொல்ல முடியாது, எப்ப எதை செய்வார்னு சொல்லி சொல்லவே முடியாது என்று பாருங்க. அநேகர் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் தங்களுடைய மனதிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எனவேதான் அவருடைய ஜெபத்துக்கு பதிலை அவர்கள் பெற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்கறாங்க, பதில் வரமாட்டேங்குது. ஏன்னா மனதிலே அப்பாவை குறித்த தவறான படம் இருக்கிறது. அப்பாவை குறித்த தவறான படத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு எவ்வளவுதான் நீங்கள் ஜெபித்தாலும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரவே வராது என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன வேணாலும் ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு வேணாலும் உருளலாம், பெறலாம், உங்க மொட்டியை போட்டு தேய்க்கலாம், உபவாசம் இருந்து உங்க கூட குடலை போட்டு சுருக்கலாம். அப்பாவை குறித்த சரியான படம் இல்லைன்னா ஜெபத்துக்கு பதில் வரவே வராது. அப்பாவை குறித்த சரியான ஒரு படம், எங்க அப்பா யாரு, அவர் நல்லவர். எங்க அப்பா யாரு, அவர் அன்பின் தேவன். எங்க அப்பா யாரு, அவர் இரக்கங்களின் பிதா. சரியான ஒரு படம் உங்க மனதில் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்க ஜெபத்துக்கு பதில் என்ன செய்யும், வரும். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பங்கா என்ன செய்யும், மாறும். தேவனை குறித்து தவறான படத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியவே முடியாது. எனவேதான் பாருங்க, தேவனை குறித்த தவறான படத்தை மனதிலே இருந்து அகற்ற வேண்டும். வெளியே என்ன செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும். பாருங்க, பிள்ளைகளுக்கு காய்ச்சல் அடிக்குது, உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க பெற்றோர்கள். அங்க போனவொடனே அவர் ஊசியை போடுறாரு, மாத்திரையை கொடுக்குறாரு, டானிக்கு கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாருன்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை விரட்டி அடிப்பதற்காக கொடுக்குறாரு. ஏதோ ஒரு கிருமி தண்ணியிலையோ சாப்பாட்டுலையோ அல்லது ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடும் போது ஏதோ கெமிக்கல் ஏதோ உள்ள போயிடுச்சு, தண்ணி மூலமாவோ சாப்பாடு மூலமா போயிடுச்சு. பிள்ளை ஏதோ வேண்டாத சாப்பிட்டுருச்சு, இது உள்ள போய் உடம்புல என்ன செஞ்சிருச்சு, கலந்துருச்சு. அதனால தான் காய்ச்சல் வந்துருச்சு. இப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நச்சு தன்மையை வெளியே துரத்தும் பொழுதுதான் பிள்ளை ஆரோக்கியமா இருக்கும். நான் உபவாசம் இருக்க போறேன், நான் ஜெபம் பண்ண போறேன்னா ஒன்னாகாது. கிருமி வெளியே என்ன செய்யணும், துரத்தணும். டாக்டர் எதுக்கு ஊசி போடுறாருன்னா அந்த கிருமி வெளியே பத்துறதுக்கு. நல்லா கவனிங்க, தேவனை குறித்த தவறான படங்கள் எண்ணங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு பிறகு நான் ஆரோக்கியமா வாழ போறேன்னா வாழ முடியாது. செழிப்பா வாழணும்னா வாழ முடியாது. வெற்றியா வாழணும்னா வாழ முடியாது. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அநேக கிறிஸ்தவர்கள் வாழாம போறது காரணம் தான் அப்பாவுக்கு குறித்த தவறான படத்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. வெளியில ஜெபம் தான், எந்த நேரமும் ஜெபம் தான். சாம்பியன், நம்மளாம் பக்கத்திலே போக முடியாது. அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா ஊருக்கே கேட்கும். அவங்க மொட்டி போட்டாங்கன்னா, ஒரு அம்மா சொல்றாங்க, மொட்டி போட்டாங்கன்னா கீழே இறங்கவே மாட்டான் அப்படின்றாங்க. மொட்டி போட்டான்னா மொட்டி விட்டு கீழே ஜெபத்துக்கு பதில் வந்துச்சாங்க. ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா? நீங்க மொட்டி போட்டீங்களா போடலையான்றதான் கேள்வி கிடையாது. ஜெபத்துக்கு பதில் வந்துச்சா? அற்புதம் நடந்துச்சா? ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறீங்களா? அதை பார்த்து 10 பேர் கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் என்பதை கண்டுகொள்கிறார்களா? இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை குறித்த தவறான படத்தை உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் நான் மாங்கு குதிக்க போறேன்னா எல்லாம் குதிக்கிறது வேஸ்ட். எனவே சரியான படத்தை மனதில் வையுங்கள். ஊர்ல உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் எல்லா தீமைகளுக்கும் எங்க அப்பா காரணம் கிடையவே கிடையாது. அங்க அழிவு நடந்திருக்கலாம், இங்க விபத்து நடந்திருக்கலாம், இங்க ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், அங்க பூகம்பம் வந்திருக்கலாம், இங்க சுனாமி வந்திருக்கலாம், அங்க ஒரு 1000 பேர் செத்து போயிருந்திருக்கலாம். இதுக்கும் எங்க அப்பாவுக்கு எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. எங்க அப்பா இரக்கம் உள்ளவர். ஆமென். 1000 சம்பவங்கள் அங்க நடந்திருக்கலாம், எல்லாத்துக்கும் அப்பா காரணம் கிடையவே கிடையாது. அதுக்கு பிசாசு காரணம், மனுஷனுடைய பாவம் காரணம்.
தேவன் காரணம் கிடையவே கிடையாது. எங்க அப்பா ஒரு நாள் அதை செஞ்சிருக்க மாட்டாரு. இந்த இடத்துக்கு நீங்க வரும் பொழுதுதான் உங்களுடைய ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் மாறும். ஆமென். உங்களுடைய ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாய் மாறும். எங்க அப்பா இரக்கம் உள்ளவர், எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பா அன்புள்ளவர். ஒரு நாள் எங்க அப்பா வியாதி கொடுக்க மாட்டாரு. எங்க அப்பா ஒரு நாளும் இப்படி அழிக்க மாட்டார். எங்க அப்பா இரக்கம் உள்ள தகப்பன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த படத்தை மனதில் வைக்கும் பொழுதுதான் உங்களுடைய ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாக மாறும். உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. இங்க நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய ஐஸ்வரியம் எவ்வாறு இந்த பூமியிலே நிறைந்திருக்கிறதோ. இந்த உலகத்துல ஏராளம் ஐஸ்வர்யங்கள் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? என்னைக்கா எண்ணி பார்த்துருக்கிறீங்களா? இந்த உலகத்துல ஏராளம் ஐஸ்வர்யம் இருக்குது. விளங்குற மாதிரி சொல்றேன். இந்த உலகத்துல எவ்வளவோ தங்க சுரங்கங்கள் இருக்குது, அதை வச்சது யாரு? ஏராள வெள்ளி சுரங்கங்கள் இருக்கிறது, வச்சது யாரு? ஏராளமான மார்பிள் மலைகள் இருக்கிறது, வச்சது யாரு? ஏராளமான பெட்ரோலிய கிணறுகள், பெட்ரோல போரை போட்டு எடுத்து உலகத்துக்கே சப்ளை பண்றான். இன்னும் ஏராளமான கார் வண்டி வந்தாலும் அதுக்கு தேவையான எல்லா பெட்ரோலும் எங்கதான் இருக்குது? பூமிக்குள்ள இருக்குது. இவ்வளவு பெட்ரோலையும் உள்ள வச்சது யாரு? வீட்டுல ஏதோ 2 ஆடு 3 ஆடு வளர்க்கிறோம், ஆனா காட்டுக்குள்ள போய் பார்த்தா ஏராள ஆடுகள் வளர்கிறது. அந்த ஆடெல்லாம் யாருடைய ஆடு? ஏராளம் மாடுகள், ஏராளம் பறவைகள். சமுத்திரத்துக்குள்ள போய் பார்த்தா அப்பா சொல்லி முடியாது, அவ்வளவு திமிங்கலங்கள் ஏராளம் இருக்குது. அதெல்லாம் யாருடைய சொத்து? நம்ம அப்பா எவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பனர் என்பதை பாருங்கள். இந்த பூமி தேவனுடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைந்திருக்கிறது. நம்ம அப்பா ஒரு பிச்சைக்காரன் கிடையாது. இந்த மனதில் வைக்க வேண்டும். நான் ஆராதிக்கிற எங்க அப்பா அவர் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, ஒரு ஏழை கிடையாது, சாப்பாட்டு வழி இல்லாத ஒரு ஓட்டாண்டி கிடையாது, ஒரு பரதேசி பண்டாரம் கிடையாது. நான் ஆராதிக்கிற எங்க அப்பா இந்த வானத்துக்கு பூமிக்கு ஓனர், வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் அவருடையது. வானத்துல பாருங்க ஏராள நட்சத்திரங்கள் தொங்கிக்கிட்டு இருக்குது. அவ்வளவு நட்சத்திரத்தை தொங்க விட்டது யாரு? கர்த்தர். அவ்வளவு நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர் யாரு? கர்த்தர். இப்ப பாருங்க, இந்த உலகம் முழுவதும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைந்திருக்கிறது. விவரத்துக்கு வர்றேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய ஐஸ்வர்யம் எவ்வாறு இந்த பூமியிலே நிறைந்திருக்கிறதோ இதை போலவே இரக்கமும் அவரிடத்திலே ஏராளமாயிருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஏராளமான இரக்கங்கள் அவரிடத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை எவ்வாறு கணக்கு போட்டு சொல்ல முடியாதோ இதை போலவே அவருடைய இரக்கங்களையும் இவ்வளவுதான் என்று கணக்கு போட்டு சொல்ல முடியாது. மனுஷனுடைய மூளை பத்தாது, கால்குலேட்டர்ல உடைஞ்சு போயிடும் கணக்கு போட்டு பார்த்தா. ஆண்டவருடைய ஐஸ்வர்யத்தை இவ்வளவு வெள்ளியா, இவ்வளவு கிலோ தங்கமா, கால்குலேட்டர் பத்தாது, கால்குலேட்டர்ல உடைஞ்சு போயிடும், புகஞ்சு போயிடும். ஏன்னா அவ்வளவு வெள்ளி பொண்ணு அவ்வளவு இருக்கு அவற்றை. நீங்க அமெரிக்கா கால்குலேட்டர் கொண்டு வாங்க, ஜப்பான் கால்குலேட்டர் கொண்டு வாங்க, எந்த கால்குலேட்டரையும் வச்சு என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கணக்கு போட்டு சொல்ல முடியவே முடியாது. இதை போலத்தான் தேவனுடைய இரக்கங்களை கணக்கு போட்டு சொல்ல முடியவே முடியாது. அவ்வளவு இரக்கங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. நம்முடைய தேவன் அவர் இரக்கமே இல்லாத ஒரு அரக்கன் கிடையாது, இரக்கத்தின் தகப்பன். ஆமென். இரக்கத்தின் தகப்பன். இதை மனதில் வைக்கணும், இதை உள்ளத்துல வைக்கணும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரணும்னா இதை மனதில் வைக்கணும். எங்க அப்பா இரக்கம் உள்ள தேவன், அவருக்கு ஏராளம் இருக்கிறது. இரக்கத்தின் மொத்த ரூபம் யாருன்னா எங்க அப்பா தான். பாருங்க, சில சமயங்களில் சில மனுஷன் இறக்கப்படுறான், நம்ம யோசிக்கிறோம் பரவாயில்ல இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் இறக்க இருக்குதுன்னு.
அந்த இரக்கம்ல எங்க இருந்து வந்திருக்குது? எங்க இருந்து வந்திருக்குது? அப்பா கிட்ட இருந்து வந்திருக்குது. எங்க இருந்து வந்திருக்குது? ஒரு அப்பா கிட்ட இருந்து வந்திருக்குது. அந்த அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு சின்ன ஒரு டிராப், ஒரு துளி, அதுதான் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள இருக்குது. கொஞ்சமாவது இறக்கப்படுறான் இல்லையா? எனவே நம்முடைய தேவன் இரக்கமே இல்லாத ஒரு அரக்கன் கிடையாது. இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். எல்லாரும் கரங்களை சொல்லுவோம். என்னுடைய தேவனாகிய தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 103, 103ஆம் சங்கீதம் 13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என்ன செய்கிறார்? இறங்குகிறார். சொல்லுவாங்க இன்னைக்கு பாருங்க உலகத்துல, கொஞ்சமாவது இறங்க மாட்டேயாடா, கொஞ்சமாவது உனக்கு இறக்கமே இல்லையா, இவ்வளவு கண்ணீர் சிந்துறனே உனக்கு கொஞ்சமாவதும் இறக்க இல்லையான்னு கேட்பாங்க உலகத்துல. பாருங்க இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு, யார் பிள்ளைக்கு? அடுத்த பிள்ளைக்கு இறங்குறானோ இறங்கலையோ அது ரெண்டாவது விஷயம். தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இங்க என்ன சொல்லுகிறார் என்றால், மனுஷனே நீயே உன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் இறங்குகிறாய், இரக்கம் காண்பிக்கிறாய். என் பிள்ளை அடிச்சுக்கிற, அப்படித்தானே? என் பிள்ளை அடிச்சுக்கிற, உன் பிள்ளைக்கு இரக்கம் காமிக்கிற. ஆனால் நான் யார் என்றால், நான் உன்னை சிருஷ்டித்த தேவன், உனக்காக ஜீவனையே கொடுத்தவர். இப்ப எனக்கு இரக்கமே இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? நீ சொல்வது எந்த விதத்துல சரி என்று கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க பாருங்க, உமக்கு இரக்கமே இல்லையா? உமக்கு இரக்கமே இல்லையா? கண்ணு ரெண்டு அவிஞ்சு போச்சா? செத்துக்கிட்டு போயிட்டியா? ஏன் இப்படி குத்துக்கள் மாட்டி உட்கார்ந்து இருக்கிற? பிரச்சனையில, போராட்டத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம என்ன செஞ்சிடறாங்க மக்கள், பேசிடுறாங்க. நம்முடைய தேவன் இரக்கமே இல்லாத ஒரு அரக்கன் கிடையாது. அவர் இரக்கத்தின் தகப்பன். மனுஷன் தாம்பிள்ளைன்னு உடனே இறங்குறான், உடனே தாம்பிள்ளைக்கு என்னென்னமோ செய்யறான். கர்த்தர் கேட்கிறாரு, நீ என் பிள்ளை, நான் உனக்கு இறங்க மாட்டேனா? நான் உனக்கு நிச்சயம் என்ன செய்வேன்? இறங்குவேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு இறங்குகிறார், கர்த்தர் எனக்கு இறங்குகிறார். எனவே ஒரு சாதாரண மனுஷனே தன் பிள்ளைகளுக்கு இறங்குவான் என்றால், இரக்கங்களின் பிதா எவ்வளவு தூரம் இரக்கம் காண்பிக்க மாட்டார் என்பதை அடிக்கடி என்ன செய்ய வேண்டும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரக்கத்தின் மொத்த ரூபம். அவர் இறங்க மாட்டாரா? அவர் இரக்கம் காண்பிக்க மாட்டாரா? அவர் நிச்சயமா என்ன செய்வார்? எனக்கு இறங்குவார். ஆமென். எல்லாரும் கரங்களை விதி சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு இறங்குகிறார், கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார், கர்த்தர் என் குடும்பத்துக்கு இறங்குகிறார். ஆமென். கர்த்தர் எனக்கு இறங்குகிறார், என் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். ஒருவேளை என் பிள்ளை தூரமா இருக்கலாம் எங்கேயாவது, ஆனா கர்த்தருடைய இரக்கங்கள் என் பிள்ளை வாழ்க்கையில வேலை செய்யும். நான் அதை விசுவாசிக்கிறேன். தூரமா இருக்கலாம், புருஷன் ஒருவேளை தூரமா இருக்கலாம், மனைவி எங்கேயோ தூரமா இருக்கலாம், நான் இங்க இருந்து விசுவாசிக்கிறேன். எதை விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் எனக்கு இறங்குகிறார், என் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார், என் பேர பிள்ளைக்கு இறங்குகிறார், என்னுடைய புருஷனுக்கு இறங்குகிறார், என்னுடைய குடும்பத்துக்கு இறங்குகிறார், என்னுடைய மனைவிக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். கர்த்தருடைய இரக்கத்தின் மேலே கண்களை பதியுங்கள், நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய இரக்கத்தின் மேலே கண்களை செய்யுங்கள், பதியுங்கள். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிதா எப்படிப்பட்டவராய் இருக்கிறது போல? பிதா, பிதா என்றால் அப்பான்னு அர்த்தம், தகப்பன் என்று அர்த்தம்.
டாடி, ஃபாதர். பிதா அப்பா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல. எனவே நம்முடைய பிதா எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், கொடூரமானவராய் இருக்கிறது போல என்று இங்க எழுதல இல்லையா? இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல, இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய தகப்பனை குறித்த ஒரு சரியான படத்தை நீங்கள் உங்கள் மனதிலே வைக்க வேண்டும். வைக்கும் பொழுதுதான் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு என்ன செய்யும்? அமையும். ஆமென். எத்தனை பேர் நல்லா இருக்கு விரும்புறீங்க? மீதம் உள்ளவங்க என்னாச்சு? எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு விரும்புறீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னா அப்பாவை குறித்த சரியான படத்தை மனதில் வைக்க வேண்டும். அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க, எனக்கு அது அவசியமே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அந்த சபைக்காரவங்க இந்த சபைக்காரவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு தேவையே கிடையாது. டிவியில அவர் அப்படி சொன்னாரு, டிவியில இப்படி சொன்னாரு, எவர் எப்படி சொல்லிட்டு போறாரு. இந்த புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வாழ விரும்புகிறேன், என் பிள்ளைகள் வாழ விரும்ப வேண்டும், நான் வாழ விரும்புகிறேன், என் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா எங்க அப்பாவை குறித்த சரியான படத்தை மனதில் என்ன செய்ய வேண்டும்? பதிக்க வேண்டும். எங்க அப்பா யாரு? எங்க அப்பா இரக்கம் உள்ளவர். சிலர் வந்து சொல்லலாம், எங்க குடும்பத்தில் அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, கர்த்தர் செஞ்சிருக்கணும். இல்ல 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 இல்ல, பிசாசு செஞ்சிருக்கிறான். அது உங்களுக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரியல. அப்பா கிடையாது. அப்பா ஒரு நாள் செய்யவே செய்ய மாட்டார். எனவேதான் பாருங்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில அப்படி நடந்துருச்சு, இவங்க வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு. யாரு வாழ்க்கையிலையும் எப்படி நடந்தாலும் அதுக்கு கர்த்தர் காரணம் கிடையவே கிடையாது. அப்பா நல்லவர், அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் ஒரு நாள் எனக்கு தீமை செய்யவே மாட்டார். ஆமென். வாசிப்போம். உபாம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க, அப்படியே ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் உன்னை என்ன செய்ய மாட்டார்? அழிக்க மாட்டார், கைவிட மாட்டார், உடன்படிக்கையை மறக்க மாட்டார். கர்த்தர் ஏன் அழிக்க மாட்டாரு? அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால். கர்த்தர் ஏன் கைவிட மாட்டார்? அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால். கர்த்தர் ஏன் மறக்க மாட்டார்? அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால். எனவே தேவன் இன்னார் என்ற வெளிச்சம் வரும்போதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியும், பெரிய காரியங்களை நடப்பிக்க முடியும். நம்முடைய தேவன் யார்? இரக்கமுள்ளவர். கர்த்தரை ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். ஏன்னா அவர் யாரு? அவர் இரக்கமுள்ளவர். ஒரு நாள் அவர் என்னை மறக்கவே மாட்டார். சிலர் யோசிக்கிறாங்க, கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ? மறக்கவே மாட்டாரு. ஏன்னா அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். எனவே அடிக்கடி பாருங்க, வாயத்திறந்து சொல்லணும், கர்த்தாவே உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய பாசம், உம்முடைய நேசம் பெரியதாண்டவரே. பிரச்சனைகளை விட, வியாதியை விட, நோய்களை விட, பிசாசின் கிரியைகளை விட உம்முடைய இரக்கம் பெரியது என்பதை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய இரக்கங்கள் உம்முடைய வாழ்க்கையிலே அபாரமான காரியங்களை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 111 4ஆம் வசனம். அவர் தம்முடைய அதிசயமான கிரியைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் மன உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். மன உருக்கமே இல்லாதவர் கிடையாது, மன உருக்கமே இல்லாதவர் கிடையாது. இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவராக கர்த்தர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போ 119ஆம் சங்கீதம். 119ஆம் சங்கீதம்
156ஆம் வசனம். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது. போதும். உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது. கர்த்தருடைய இரக்கங்கள் எவ்வளவா இருக்கிறது? மிகுதியா இருக்கிறது. கொஞ்சமா கிடையாது, மிகுதியாய் இருக்கிறது. எனவே பிரச்சனைகளை விட, வியாதிகளை விட, நோய்களை விட அவருடைய இரக்கங்கள் பெரியது. பாருங்க, இது அவருக்கு நினைப்பூட்ட வேண்டும். கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் பெரியதுப்பா. இந்த வியாதியை விட, இந்த பிரச்சனையை விட, இந்த போராட்டத்தை விட உம்முடைய இரக்கங்கள் பெரியது. அது மிகுதியா இருக்கிறது ஆண்டவரே. அது எனக்கு போதும், அது எனக்கு போதும். எனவே பாருங்க, ஜெபத்துல போய் உங்க பிரச்சனையை சொல்லக்கூடாது. உங்க பிரச்சனைய சொல்லக்கூடாது. ஆண்டவரே அந்த பிரச்சனை, ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஆண்டவரே அப்படி, ஆண்டவரே இப்படி, ஆண்டவரே இதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம். பிரச்சனையை கொட்டாதீங்க. அதுக்கு பதிலா கர்த்தாவே உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது. இந்த பிரச்சனையை விட உம்முடைய இரக்கங்கள் பெரியது. இந்த போராட்டத்தை விட உம்முடைய இரக்கங்கள் பெரியது. இந்த வியாதியை விட உம்முடைய இரக்கங்கள் பெரியது ஆண்டவரே. பாருங்க, இதை சொல்லும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவார். அவருடைய இரக்கங்கள் அபாரமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் செய்யும். ஆமென். அது மட்டுமல்ல, தேவனுடைய இரக்கங்கள் எவ்வளவு காலமாய் இருந்து வருகிறது என்றால், அவருடைய இரக்கங்கள் அனாதி காலம் முதலாய் இருந்து வருகிறது என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அனாதி காலங்கள், அனாதி காலங்கள் என்று சொன்னால் நித்திய நித்தியமாக, காலாகாலமாக அவருடைய இரக்கங்கள் இருந்தே வருகிறதா. ஏதோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இருந்துதாங்க ஆண்டோடைய இரக்கமே இருக்குது, அல்லது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால இருந்துதான் ஆண்டோடைய இரக்கமே இருக்குது. அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப மோசமானவரா இருந்தாரு. இப்பதான் என்னமோ தெரியல, திடீர்னு ஒரு 50 வருஷமா கொஞ்சம் இரக்கமா இருக்கிறாரு அவரு. எல்லாரும் இருக்கிறீங்களா? ஏதோ 200 வருஷமா தான் அவர் இப்ப என்னமோ கொஞ்சம் மனம் மாறி கொஞ்சம் இரக்கமுள்ளவரா மாறிட்டாரு. இல்ல 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 இல்ல, அவர் என்னைக்குமே மாறவே மாட்டார். கவனிங்க, அவருடைய இரக்கங்கள் ஏதோ 50 வருஷமா இல்ல, அல்லது ஒரு 100 வருஷமா இல்ல, ஒரு 200 வருஷமா இல்ல. அவருடைய இரக்கங்கள் நித்திய நித்தியமாக, அனாதி காலங்களாக, காலாகாலமாக இருந்தே என்ன செய்கிறது, வருகிறது. இதை மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனுஷன் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய இரக்கங்கள் வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா, இதை மனுஷன் புரிஞ்சு கொள்ளல. இவன் பாருங்க, கத்தர் மோசமானவர், கத்தர் கொடூரமானவர், கத்தர் ஒரு அரக்கன், அவர் தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு நஷ்டம் வரப்போறது கிடையவே கிடையாது. நஷ்டம் வரப்போறது இவனுக்கு தான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் மனதை மாற்ற வேண்டும். எங்க அப்பா அவர் அனாதி காலமாய் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். என்னைக்குமே அவர் இரக்கமுள்ளவர் தான். பழைய ஏற்பாட்டில் இரக்கமுள்ளவர் தான், புதிய ஏற்பாட்டிலையும் இரக்கமுள்ளவர் தான். எலியாவின் காலத்தில் இரக்கமுள்ளவர் தான், இன்னைக்கு புதிய ஏற்பாட்டிலையும் அவர் இரக்கமுள்ளவர் தான். அவர் என்னைக்குமே இரக்கமுள்ளவர் தான். எதை மாற்றணும்? இப்ப நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். நம்முடைய மனது மாறும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் அனுபவிக்க முடியும். 2 நாளைக்கு முன்னாடி பாருங்க, ஒருத்தர் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, நாங்க முதன்னு இந்த தேனிக்கு வந்தோம், தேனி இந்த போடிக்கு வந்தோம். நாங்க அப்பதான் நாங்க ஃபர்ஸ்டா வர்றோம். முதன்னு இந்த ஊருக்கு போடிக்கு போக வேண்டி இருந்துச்சு. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் அங்க ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு நாங்க போகணும்னு வந்தோம். தேனிக்கு நாங்க வந்ததே கிடையாது இது வரைக்கும். ஆனா நாங்க பஸ் ஏறி வந்தோம். நாங்க வரும்போது கம்பத்துக்கு டிக்கெட் எடுத்தோம். எங்க போறதுக்கு? போடிக்கு போறதுக்கு நாங்க கம்பத்துக்கு டிக்கெட் எடுத்தோம். கம்பத்துல இறங்கி போட்டிக்கு போகணுங்க அப்படின்னு கேட்டோம். அங்க இருக்கிறவர் கேட்டாரு, நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டாரு எங்கள்கிட்ட. நாங்க சொன்னோம், மதுரையிலிருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னோம். மதுரையிலிருந்து வந்தீங்கன்னா இங்க எங்க வந்துருக்க கூடாது, நீங்க கம்பத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. தேனியிலிருந்து அப்படி பக்கத்துல போன எங்க போயிடலாம், போடிக்கு போயிடலாம். ஆனா எங்க வந்துச்சு, நீங்க கம்பத்துக்கு வந்துட்டீங்க. நீ மறுபடியும் எங்க போய் தான் போகணும்,
தேனிக்கு வந்துதா மறுபடியும் இவ்வளவு அலைச்சல், இவ்வளவு நேரங்கள் வேஸ்ட், இவ்வளவு காசு வேஸ்ட். அது போச்சு. ஏதோ 2 மணி நேரத்துல மறுபடியும் எங்க போயிட்டாங்க? போடிக்கு போயிட்டாங்க. வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் மோசமானவர், கர்த்தர் இரக்கமில்லாதவர் சொல்லி ஆண்டாண்டு காலமா நம்முடைய மனதில் நம்ம வச்சிருந்தோம்னா இதனால நஷ்டப்பட போறது கர்த்தர் கிடையாது, நானும் நீங்கள் தான். 10 வருஷம் 20 வருஷம் வேஸ்டா போச்சு. போன வருஷத்தை மறுபடியும் எடுக்க முடியாது. நான் வச்சுக்கோங்க. அவர் சொன்னது பாருங்க, ரொம்ப சொல்றாரு, வேதனைப்பட்டு சொன்னாரு. ரொம்ப ஈஸியா மதுரையில ஏறி தேனியில் இறங்கி போடிக்கு போயிருக்கலாம். நாங்க பாருங்க கம்பத்துக்கு போய் மறுபடியும் அங்க இருந்து இங்க வந்து இங்க போக வேண்டியாச்சு. நேரங்கள் வேஸ்ட், காலங்கள் வேஸ்ட், பணம் வேஸ்ட், மன உளைச்சல். அதை விட என்ன கூத்துனா நாங்க போக வேண்டிய ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா பாருங்க. எல்லாம் முடிஞ்சு ஜாமான எடுத்து வச்சுட்டாங்களா? எல்லா ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. கவனிகள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டாண்டு காலமாக மக்கள் என்ன நினைச்சிட்டு வர்றாங்கன்னா, கர்த்தரா ஒரு மோசமான ஒரு ஆளு, மோசமான ஒரு அரக்கன், இரக்கமே இல்லாத ஆளு என்றுதான் மக்கள் நினைக்கிறாங்க. இதனால அவருக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது கிடையாது, நஷ்டம் இவங்களுக்கு தான். இப்ப விஷயம் என்னன்னா, நம்முடைய மனதை மாற்ற வேண்டும். எதை வைத்து மாற்ற வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை வைத்து மாற்ற வேண்டும். அங்க நடக்கிற சம்பவம், இங்க நடக்கிற சம்பவம், அந்த பாஸ்டருக்கு கால் ஒடிஞ்சு போச்சான். அப்ப கர்த்தர் தானே ஓடிச்சிருக்கணும், கர்த்தர் கிடையாது, பிசாசு ஓடிச்சிருக்கிறான். அங்க அவர் செத்து போயிட்டாராம் 32 வயசுல. அது இப்ப கர்த்தர் தான் செஞ்சிருப்பாரு, கர்த்தர் கிடையாது, பிசாசு செஞ்சிருக்கிறான். கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அங்க இங்க நடக்கிற சம்பவங்களை வைத்து கர்த்தர் தான் என்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதனால கர்த்தருக்கு எந்த நஷ்டம் வரப்போறது கிடையவே கிடையாது. நஷ்டப்பட போறது நீங்க தான். தேவனுடைய பிள்ளைகளை எண்ணங்களை மாற்ற வேண்டும். எதை வைத்து? வார்த்தை வைத்து மாற்ற வேண்டும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் இரக்கங்களின் அப்பா. ஆமென். அவர் இரக்கங்களின் அப்பா. எனவே இதை மனதில் வைக்கணும். எங்க அப்பா ஒரு நாளும் வியாதியை கொடுக்க மாட்டாரு, ஒரு நாள் காலை ஒடிக்க மாட்டாரு, ஒரு நாள் யாரையும் சாகடிக்க மாட்டாரு. எங்க அப்பா இரக்கங்களின் அப்பா. எங்க அப்பா வாழ வைக்கிற அப்பா, பாதுகாக்கிற அப்பா, சுகமாக்குகிற அப்பா என்பதை மனதில் வைக்கும் பொழுது வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கிறது. ஆமென். வாழ்வு துளிர்க்க ஆரம்பிக்கிறது. எனவே தவறான படத்தை மனதை விட்டு எடுங்க. எங்க அப்பா எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர். எனவே நம்முடைய தேவன் ஏதோ 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இரக்கமா இருந்தாரு, அதுக்கு முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தாரு. இல்ல இல்ல இல்ல, அநாதி காலமாய் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். வாசிப்போ 6ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. எவைகள் அநாதி காலம் முதலா இருக்கிறதே? அவருடைய இரக்கங்கள், அவருடைய காருண்யங்கள் அநாதி காலமாய். அநாதி காலம் என்றால் நித்திய நித்தியமாக என்று அர்த்தம், காலாகாலமா என்று அர்த்தம். மனுஷனே பறக்கல, முதல் மனுஷனாய் ஆதாம் பிறக்கல, ஆதாம் உருவாக்கப்படல, சிருஷ்டிக்கப்படல. இந்த உலகம் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் இரக்கமுள்ளவராய்த்தான் இருக்கிறார். எத்தனை விளங்குது? நித்திய நித்தியமாய் இந்த பூமி வர்றதுக்கு முன்னால, சூரியன் வர்றதுக்கு முன்னால, சந்திரன் வருவதற்கு முன்பதாக, எல்லாமே வருவதற்கு முன்பதாக அவர் இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் இருக்கிறது. எனவே ஜெபத்துல போய் உங்க பிரச்சனையை சொல்லாதீங்க, உங்க வியாதியை சொல்லாதீங்க. கர்த்தருடைய இரக்கத்தை என்ன செய்யுங்கள்? நினைப்பூட்டுங்கள். நீங்க சங்கீதக்காரன் தாவீது ஜெபம் பண்றான், ஆண்டவரே உங்களுடைய காருண்யங்களையும் உங்களுடைய இரக்கங்களையும் நினைத்தருளும். என்ன செய்யும்? நான் நல்லவனா நான் கெட்டவனா பாருங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, நீங்க கொஞ்சம் பாருங்களேன், அவனை விட நான் எவ்வளவு நல்லவன். ஏதோ சொல்லாதீங்க ஜெபத்துல போய், அவனை விட நான் ரொம்ப யோக்கியன் சொல்லாதீங்க. நீங்க நல்லவனா நீங்க கெட்டவனா, நீங்க யோக்கியனா யோக்கி இல்லை என்பது முக்கியம் கிடையாது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்பதுதான் முக்கியம். உங்க ஜெபத்துக்கு பதில் வரணும்னா, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களை நினைத்தருளும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களை நினைத்தருளும். அதை கர்த்தர்ட்ட சொல்லுங்க, உம்முடைய இரக்கங்களை நினைத்தருளும், உம்முடைய கிருபையை நினைத்தருளும், உம்முடைய அன்பை நினைத்தருளும். இதை சொன்னீங்கன்னா கர்த்தர் பாப்பாரு, என் இரக்கத்தை காமிக்கிறேன், என் கிருபையை நான் காமிக்கிறேன், என்னுடைய அன்பை நான் காண்பிக்கிறேன் என்று அவர் காண்பிப்பார். எனவே பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது
அவைகள் அநாதி காலம் முதலாய் இருக்கிறதே. எவைகள்? கர்த்தருடைய இரக்கங்கள் அநாதி காலம் முதலாய் இருந்து வருகிறது. இதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறது. ஆமென். அது மட்டுமல்ல, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அடே அப்பா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 2 நாள் கழிச்சு ஆண்டோடைய இரக்கம் முடிஞ்சிருமா? சீக்கிரம் ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க. நீங்க சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நாளை கழிச்சு காலையில கர்த்தருடைய இரக்கம் என்ன செஞ்சிருமா? நம்ம ஊர் பைப்ல தண்ணி நின்றுது பாருங்க, டக்குன்னு எப்ப நிக்குன்னு சொல்ல முடியாது. பைப்ல திடீர்னு அடைச்சு விட்டுட்டு போயிடுவான். சீக்கிரமா புடி, குடத்தை வச்சு புடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தேவனுடைய இறக்கம் இன்னும் 2 நாளைக்கு தான் இருக்குமா, நாளை கழிச்சு இருந்து தேவனுடைய இறக்கம் ஸ்டாப் ஆயிடுமா? அதனால வேக வேகமா என்ன செய்யுங்க, சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க. அதுக்குள்ளேயும் அப்படி இல்லை. தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இன்னும் ஏராளமான ஜனங்கள் பிறக்க போறாங்க இந்த உலகத்துல. அன்னைக்கும் தேவனுடைய இரக்கங்கள் முடியாது. கோடிகள் ஆண்டு கழிச்சும் தேவனுடைய இரக்கங்கள் முடியவே முடியாது. தேவனுடைய இரக்கங்கள் என்னைக்குமே என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். வாசிப்போம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாக இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. His mercies never stop. ஆங்கிலத்தில் அப்படித்தான் வந்திருக்கிறது பாருங்க. தமிழ்ல அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைன்னு போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் His mercies never stop. அவருடைய இரக்கங்கள் ஒருபோதும் முடிவதில்லை. அவருடைய இரக்கங்கள் ஒருபோதும், நெவர், ஒருபோதும் முடிவதில்லை என்று வருகிறது. எதற்கு முடிவே இல்லை? அவருடைய இரக்கங்களுக்கு. மனுஷனுடைய இரக்கம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லாம போயிடும். ஆனா தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஏனென்றால் அவருடைய இரக்கங்கள் அவ்வளவு நீளமானதா இருக்கிறது. ஆமென். எனவேதான் பாருங்க, அவருடைய இரக்கங்களை நாம அளந்து பார்க்க முடியாது. எத்தனை வீடு உங்க வீட்டுல இருக்கிற ஸ்கேலை வச்சு தேவனுடைய இரக்கத்தை அளந்து பார்க்க முடியாது. உங்க வீட்டுல இருக்கிற கொச்சக்கரை தூக்கிட்டு தேவனுடைய இரக்கத்தை அளப்போம், நீ அங்கிட்டு புடி, நான் இங்கிட்டு பிடிக்கிறேன், தேவனுடைய இறக்கம் எவ்வளவு பார்த்துருவோம். உங்க கொச்சக்கரை அந்து போயிடும். உங்க கொச்சக்கரை பத்தாது. தேவனுடைய இரக்கங்கள் அவ்வளவு நீளமானதா இருக்கிறது. ஆமென். தேவனுடைய இரக்கங்கள் அவ்வளவு பெருசு. His mercies never stop. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. உங்க அப்பா இன்னார் என்பதை கவனிங்கள். இதுதான் உங்க ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வர போகிறது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க பாருங்க, அவங்க முட்டியை போட்டு தேய்க்கிறாங்க, கடந்து தேய்க்கிறாங்க, ஜெபத்துக்கு பதில் வரவே மாட்டேங்குது. ஏன்னா ஜெபத்துல போய் என் மொட்டியை பாருங்க ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்க மொட்டியில ஓரத்துல வைங்க, கர்த்தாவே என்னுடைய இரக்கம் பெரியது. ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சுங்க. மொட்டியை பாருங்க ஆண்டவரே, என் குடலை பாருங்க ஆண்டவரே, உபவாசம் இருந்து என் குடல் சுருங்கி போச்சு, ஒன்னையாரு இப்படி கிடக்க சொன்னது? நானா கிடக்க சொன்னேன்? என் இரக்கங்களை பார், என் இரக்கத்தை பார்த்தா என்று சொன்னால் உனக்கு வாழ்வு காத்திருக்கிறது. ஆமென். எனவே தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எனவேதான் பாருங்க, தேவனுடைய இரக்கத்தை ஜெபத்திலே நீங்கள் நினைப்பூட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வசனம் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்றால், அவருடைய இரக்கங்கள் தீர்ந்து போகவில்லை என்று வந்திருக்கிறது. அடே அப்பா, நம்ம வீட்டுல தேங்காய் பட்டு வச்சிருக்கிறோம், 2 நாள் கழிச்சு தீர்ந்து போயிடும். எங்கட தேங்காய் நேத்தாண்ட வாங்கினா எல்லாம் தேய்ச்சாச்சு, முடிஞ்சு போச்சு, போ கடைக்கு போ, வாங்கிட்டு வா. கடையில் போய் அப்புறம் தேங்காய் என்ன செய்யணும்? டப்பாவில் வாங்கிட்டு வரணும். தேவனுடைய இரக்கங்கள் தீர்ந்து போச்சா? யாருன்னு சொன்ன தீர்ந்து போச்சுன்னு? இன்னும் ஏராளம் இருக்குது. தேவனுடைய இரக்கங்கள் இன்னும் ஏராளம் இருக்குது. சரி, தீர்ந்து போகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு பாருங்க சொல்றாங்க, இந்தியாவிலே கிட்டத்தட்ட 130 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. 127 தாண்டி 130 கோடி ஜனங்கள் இந்தியாவில். 130 தாண்டி சீனா போயிட்டு இருக்குது. உலகம் முழுவதும் கணக்கு எடுத்தா கிட்டத்தட்ட 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களாம். 800 கோடி, 800 ஜனங்கள் கிடையாது, 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்களாம். கவனிங்க, 800 கோடி ஜனங்களுக்கும் இரக்கத்தை காண்பித்தாலும் இன்னும் ஏராளமான இரக்கங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது.
இன்னும் ஏராளமான இரக்கங்கள் கத்தட்ட இருக்குது. எல்லாருக்கும் இரக்கத்தை காண்பித்து காண்பித்து அவரிடத்துல இரக்கங்கள் தீர்ந்து போச்சா? யார் சொன்னது? இன்னும் ஏராளமான இரக்கங்கள் அவரிடத்திலே இருக்கிறது. எனவே நம்முடைய அப்பா கொடூரமான ஒரு அரக்கன் கிடையாது, அவர் இரக்கங்களின் அப்பா. எல்லாரும் கடந்து வைத்து சொல்லுவோம், என்னுடைய அப்பா இரக்கங்களின் அப்பா. ஆமென். எங்க அப்பா கொடூரமான ஒரு அரக்கன் கிடையாது. நானும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறேன், மனசு இலகுவானான்ற இந்த ஆளு அப்படி சொல்லுவாங்க பாருங்க. நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இரக்கங்களின் அப்பா. அதனால ஜெபத்துல போய் நீங்க எதை நினைப்பூட்டணும்? இரக்கத்தை நினைப்பூட்டணும். பாருங்க, சிலர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா சபைகள்ல, சில சபைகள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நீ ஜெபம் பண்ணி பாரு, கிடைக்கலையா நீ அழுது ஜெபம் பண்ணு. என்ன செய்ய? அழுது ஜெபம் பண்ணு, கத்தி ஜெபம் பண்ணு, கெஞ்சி ஜெபம் பண்ணு. அவ்வளவு மோசமானவராங்க அவரு. அப்ப என்னால அது ஜீரணிக்க முடியல. அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவரே கண்ணோக்கி பாருன்னு கெஞ்சி கூத்தாடி அப்புறம் தர்றாருன்னா அது எனக்கு நம்ம சரியா தெரியல. எங்க அப்பா யாருன்னா, என் வாயில நான் கேட்கறதுக்கு முன்னாலே அது என்னன்னு அவருக்கு தெரியும். ஆமென். அப்படிதான் வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் வாயில் சொல் பிரபாவதற்கு முன்பதாகவே அவைகள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நான் என்ன கேட்க போறேன் என்பது அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் தான் கர்த்தர். எனவே இரக்கங்கள் அவர்கிட்ட ஏறாது இருக்குது. அது தீர்ந்து போக கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் இரக்கத்தை காண்பிச்சாலும் இன்னும் ஏராளமான இரக்கங்கள் அவர்கிட்ட என்ன செய்யுது? இருக்கிறது. அந்த இரக்கங்கள் போதுமானதற்கு மிகவும் அதிகமானதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய தகப்பன் ஒவ்வொரு நாளும் புதிய இரக்கங்களை நமக்கு காண்பிக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. நேற்று காண்பித்த கிருபை ஒண்ணு, இன்னைக்கு வேற கிருபை, நாளைக்கு வேற கிருபை. நேத்து காண்பித்த இரக்கம் அது ஒண்ணு, இன்னைக்கு வேற இரக்கங்கள், நாளைக்கு வேற இரக்கங்கள். இப்படி பாருங்க, நம்முடைய தகப்பன் ஒவ்வொரு நாளும் புதிய இரக்கங்களை நமக்கு காண்பிக்கிறாராம். வாசிப்போம் அந்த வசனத்திலே. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவைகள் காலைதோறும் புதியவைகள். எவைகள் காலைதோறும் புதியவைகள்? அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். இந்த வசனம் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே எப்படி வருகிறது என்றால், ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அவர் தம்முடைய இரக்கங்களை புதிய வழிகளிலே காண்பிக்கிறார் என்று வருகிறது. புதிய புதிய வழிகளிலே அவர் இரக்கத்தை என்ன செய்கிறாராம்? காண்பிக்கிறாராம். ஆமென். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் தாலுகா ஆபீஸ்க்கு போனேன், அங்க ஒரு மோசமான ஆள் உட்கார்ந்திருக்கிறான், என்ன செய்ய போறோன்னே தெரியல. நான் சொல்லுகிறேன், இரக்கங்களின் தகப்பன் அந்த தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற ஆளை விட பெரியவர். ஆமென். அந்த தாலுகா ஆபீஸ்க்கு வர்ற மத்தவங்க எல்லாம் மத்த எல்லாருமே எரிஞ்செறிஞ்சு விழுகலாம், உங்க மேல இறங்கி விழுக மாட்டான், இரக்கத்தை காண்பிப்பான். ஏன்னா இரக்கங்களின் தகப்பன் இரக்கத்தை அங்கே கட்டளையிட்டு இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் இதை ரொம்ப விசுவாசிக்கிறாரு. ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஆபீஸ்க்கு போறாரு. அதனால போகும்போதே சொல்லிட்டு போறது, ஆண்டவரே உடைய இரக்கங்கள் வேலை செய்யட்டும், உடைய கிருபை வேலை செய்யட்டும். அந்த ஆள் ஒருவேளை கொடூரமான இருக்கலாம், மோசமான ஆளா இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த இரக்கத்தை காண்பிப்பான். ஏன்னா இரக்கங்களின் தகப்பன் நீர், இரக்கத்தை அங்கே கட்டளையிட்டு இருக்கிறீர். ஆமென். இரக்கங்களை கட்டளையிட்டு இருக்கிறீர். பாருங்க, பார்வோன் ராஜா பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்களுக்கு பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் கொல்றதுக்கு சட்டம் போட்டுட்டான். எல்லா ஆண் பிள்ளையும் கொன்றுன்னு சொல்லிட்டான். மோசையை பெட்டிக்குள்ள வச்சு தண்ணிக்குள்ள விடுறாங்க. கொலைக்கு பிள்ளைகளை கொலை செய்யறதுக்கு ஏன் கட்டளை போட்டானோ அவன் மக குளிக்கிறதுக்கு வர்றா. கொலகாரனுடைய மக குளிக்க வர்றா. உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்றேன், கொலகாரனுடைய மக குளிக்க வர்றா. பிள்ளை அழுகுது. பிள்ளைய பார்த்த உடனே அவளே சொல்றா, இது எகிப்தினுடைய பிள்ளை கிடையாது, இஸ்ரவேலுடைய பிள்ளை. இஸ்ரவேல் பிள்ளை சொன்ன மாத்திரத்துல தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு மூக்கு சாகடிக்கு சொல்லி இருக்கணும். ஆனால் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, அவள் மேல் இரக்கமுற்று. அந்த பிள்ளை மேல இறக்கமே வந்துருச்சா? கொலகார பையனுக்கு எப்படி இறக்கம் வரும்? மகளுக்கு எப்படி இறக்கம் வந்துச்சா? இரக்கங்களின் தகப்பன் இரக்கத்தை அவளுக்குள்ளே ஊற்றினார். தேவாதி தேவன் எப்படிப்பட்ட மனுஷனை மாற்ற முடியுங்க? உங்களுக்காக
உங்களுக்காக மாற்றுவார். எவ்வளவு பெரிய மோசமான ஒரு எரிஞ்சு விழுகிற மனுஷனையும் கர்த்தர் உங்களுக்காக மாற்றுவார். எப்ப மாற்றுவார்? அதான் விவரம். நீங்கள் இரக்கங்களின் அப்பா மீது கண்களை பதிக்கும் பொழுது, இரக்கத்தை கட்டவிழ்த்து விடும் பொழுது, இரக்கங்களின் தகப்பன் மீது விசுவாசத்தை வைக்கும் பொழுது, இரக்கங்களின் அப்பா அபாரமான வேலைகளை உங்களுக்காக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறாரு. நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறாரு. கலெக்டர் ஆஃபீஸ் அங்கெல்லாம் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த மோசமான கையெழுத்து போட மாட்டேன். எனக்கு கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போடாம அவன் எந்திரிச்சு போக மாட்டான் சீட்டை விட்டு. ஏன்னா இரக்கங்களின் தகப்பன் இரக்கத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஆமென். யாருக்கு தரான தரலையோ எனக்கு தருவான். கர்த்தர் தரும்படியா கட்டளையிட்டு இருக்கிறாரு. இரக்கங்களின் தகப்பன் என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறார். ஆமென். எனவே இரக்கங்களின் தகப்பன் மீது கண்களை என்ன செய்யுங்கள்? பதியுங்கள். அது உங்களுக்கு லாபத்தை கொண்டு வரும். ஆமென். ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவர் தம்முடைய இரக்கத்தை புதிய புதிய வழிகளில் காமிக்கிறாராம். எனவே காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கு புதிய வழிகளிலே இரக்கத்தை காண்பிக்க போகிறீர், அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே, கர்த்தாவே புதிய வழிகளிலே இரக்கத்தை காண்பிக்க போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். அடுத்த நாள் காலையில, கர்த்தாவே புதிய வழிகளிலே இரக்கத்தை காண்பிக்க போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். காலையில் எந்திரிச்சவனே இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ தெரியல. ஆண்டவன் என்ன சித்த வச்சிருக்கிறானோ தெரியல. ஆண்டவன் என்ன சித்தமோ அப்படி இல்லை. காலையில் எந்திரிச்ச உடனே, கர்த்தாவே உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், உடைய இரக்கங்கள் வேலை செய்யறபடியா ஸ்தோத்திரம், புதிய புதிய வழிகளிலே இரக்கங்களை எனக்கு நீர் காண்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் மெய்யாகவே அற்புதங்களை செய்வார். ஆமென். அது மட்டுமல்ல, அவருடைய இரக்கங்களை எல்லா கிரியைகள் மேலையும் நாம் பார்க்கலாம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தேவனுடைய இரக்கத்தை எங்க பார்க்கலாம்? எல்லா கிரியைகள் மேல என்ன செய்யலாம்? பார்க்கலாம். வாசிப்போம். சங்கீதம் 145, 145 சங்கீதம் 9 வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலையும் உள்ளது. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலையும் இருக்கிறது. மனு வர்க்கத்தின் மேலே அவருடைய இரக்கத்தை பார்க்கலாம். தாவரங்கள் மேலே அவருடைய இரக்கத்தை பார்க்கலாம். பிராணிகள் மேலே அவருடைய இரக்கத்தை பார்க்கலாம். சூரியன் மேலே அவருடைய இரக்கத்தை பார்க்கலாம். சந்திரன் மேலே அவருடைய இரக்கத்தை பார்க்கலாம். மலைகளின் மேலே அவருடைய இரக்கத்தை பார்க்கலாம். மழை பெய்யும் போது அவருடைய இரக்கத்தை பார்க்கலாம். எனவே நம்முடைய தகப்பன் இரக்கமே இல்லாத ஒரு ஆள் கிடையாது. அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுவோம், என்னுடைய தேவன் இரக்கங்களின் தேவன். நான் ஒரே ஒரு காரியத்தை நான் பார்த்து முடிப்போம். நம்முடைய தகப்பன் தம்முடைய இரக்கங்களை எல்லாருக்கும் காண்பிக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் காண்பிக்கிறார். நீங்கள் புரிந்து கொண்டு இன்னைக்கு வீட்டுக்கு போங்க. தேவன் அவருடைய இரக்கத்தை எல்லாருக்கும் காமிக்கிறாரா? ஏதோ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. அபிஷேகம் பெற்றவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. கையில பைபிள் வச்சிருக்கிறாங்களே அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. இதற்கு விளங்குது. கர்த்தர் எல்லாருக்கும் இரக்கங்களை என்ன செய்யறாராம்? காண்பிக்கிறாராம். குடிகாரனுக்கு, பாவிக்கு, திருடனுக்கு கர்த்தர் இரக்கத்தை என்ன செய்கிறார்? காண்பிக்கிறார். கடவுள் இல்லைன்னு சொல்றானே அவனுக்கு கூட கர்த்தர் செய்ற இரக்கத்தை காண்பிக்கிறார். கடவுள் அசிங்கமா திட்டுறானே அவனுக்கு கூட கர்த்தர் செய்ற இரக்கத்தை காண்பிக்கிறார். நம்முடைய அப்பா இன்னார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்ந்து சுகமா இருப்பீர்கள். இதுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வர போகுது. ஒரு குடியாரன், ஒரு போக்கிரி, ஒரு ரவுடி கடவுள் இல்லைன்னு சொல்றான். மீட்டிங் போட்டு கத்துறான் பாருங்க, கடவுள் இல்ல, கடவுள் செத்து போயிட்டாரு சொல்லி. அவனுக்கு கூட கத்துற இரக்கத்தை காண்பிக்கிறார். அவனுக்கே இரக்கத்தை காண்பிப்பார்னா நான் அவருடைய பிள்ளை, எனக்கு இரக்கத்தை எவ்வளவு காண்பிப்பார். ஆமென். இதுதான் விசுவாச. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இதுதான் உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வரும், இதுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும், இதுதான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை என்ன செய்யும், கொண்டு வரும். எந்த நேரம் பிரச்சனையே யோசிச்சுட்டு இருக்க கூடாது, பிரச்சனையே வாயை திறந்து பேசி புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. அது இல்ல இது இல்ல அப்படின்னு புலம்புறது நிறுத்துங்க. நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன கிடைச்சிச்சு, முதல்ல புலம்புறது நிறுத்துங்க. புலம்புறது நிறுத்திட்டு கர்த்தாவே உடைய இரக்கங்கள் பெரியது, பாவிக்கு இரக்கத்தை காண்பிப்பீங்கன்னா எனக்கு இரக்கத்தை காண்பிப்பது எவ்வளவு அதிக ஆண்டவர். என்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பியும், என்னுடைய குடும்பத்தாருக்கு இரக்கத்தை காண்பியும், என்னுடைய புருஷனுக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பிங்க ஆண்டவரே. உடைய இரக்கங்கள் என் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். ஆமென். எனவே நம்முடைய தகப்பன் இரக்கங்களை எல்லாரும் மேல என்ன செய்கிறார், காண்பிக்கிறார். வாசிப்போம் மத்தேயு, அதை வாசித்து நாம் முடிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தமது மலையை பெய்ய பண்ணுகிறார். அந்த வார்த்தையை மிஸ் பண்ணிட்டாங்க நமக்குள்ள. தமது மலையை பெய்ய பண்ணுகிறார். கவனிங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது ஒரு காரியத்தை நீங்க மனதில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் மழை பெய்யும் போதும் ஒரு காரியத்தை நீங்க மனதில் வைக்க வேண்டும். என்ன வைக்கணும் தெரியுமா? மழை என்பது தேவனுடைய இரக்கம். ஆமென். மழை என்பது தேவனுடைய இரக்கம். தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் தான் மழை பெய்கிறது. மனுஷன் செய்யற அக்கிரமத்துக்கு மழையே பெய்யாதுங்க. யோசித்து பாருங்க, மனுஷன் எப்படி அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்துல. நமக்கு கோபம் பிச்சுக்கிட்டு வந்துருது இவன் செய்யற அக்கிரமத்தை பார்த்தா. இவன் செய்யற அக்கிரமத்தை பார்த்தா மழையே பெய்யாது. ஆனா மழை பெய்கிறது. ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே. எனவே மழை பெய்யும் போது உங்களுக்கு ஒரு காரியம் மனதில் வரணும், இது தேவனுடைய இரக்கம். மழை என்பது தேவனுடைய இரக்கம். இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினாலே தான் மழை என்ன செய்கிறது, பெய்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாள் காலையிலையும் சூரியன் கரெக்டா வந்துருது. கரெக்டா காலையில வந்துருது 5:55. சர்ச்சுக்கு தான் எல்லாரும் லேட்டா வர்றாங்க சிலரு. ஆனா சூரியன் கரெக்டா உதிச்சிருது. கரெக்டா 6:05, 6:35, 5:55 அது கரெக்டா அந்த அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிருது, உதிச்சிருது. கவனிங்க, ஒவ்வொரு நாள் காலையும் சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு காரியம் உங்களுடைய மனதிலே வர வேண்டும். சூரியன் என்பது தேவனுடைய இரக்கம், மழை என்பது தேவனுடைய இரக்கம், சூரியன் என்பது தேவனுடைய இரக்கம். தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினாலேதான் சூரியன் அன்றாடம் வருது. இவன் செய்யற அக்கிரமத்தெல்லாம் பார்த்தா அது ஸ்ட்ரைக் பண்ணிடும். இன்னைக்கு தண்ணி இல்லாம ஸ்ட்ரைக் பண்றாங்க பாருங்க மக்கள். தண்ணி விடல, ஸ்ட்ரைக் பண்ண ரோட மர. இப்படி சூரியன் ஸ்ட்ரைக் பிடிச்சா என்ன ஆகும்? அவ்வளவு போச்சு, எல்லாம் போச்சு. செடி கிடியில எல்லாம் போச்சு, மனுஷன் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. சூரியன் ஒதுக்கலைனா இவன் செய்த அக்கிரமத்தை பார்த்து மழை ஸ்ட்ரைக் பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவுதான் போச்சு எல்லாமே. தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்று பார்த்து சூரியன் உதிக்கிறது கிடையாது. இரக்கத்தின் தேவன் அந்த சூரியனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு, கரெக்டா டெய்லி நீ உதிச்சிடணும். அவ்வளவுதான். மழை என்பது தேவனுடைய இரக்கம், சூரியன் உதிக்கிறது என்பது தேவனுடைய இரக்கம். அது மட்டுமல்ல, நல்லவர்கள் மேல் மாத்திரமல்ல தேவன் மழையை பெய்ய வைப்பதில்லை. அதாவது நல்லவர்கள் மேல் மாத்திரம் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறதில்லை, எல்லார் மேலே என்ன செய்கிறார்? தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். சூரியன் நல்லவர்கள் மேலே மாத்திரம் உதிக்கிறது கிடையாது, எல்லார் மேலே என்ன செய்யுது? கொலையை செஞ்சுட்டு நல்லா தலைக்கு எண்ணெய் தச்சுட்டு வந்து வெயில் நின்றுட்டு இருக்கிறான் கொலகார, அவன் மேலையும் என்ன செய்யுது சூரியன்? எத்தனை விளங்குச்சு? 5 கொலை பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு வெயில வந்து நின்று எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. அதமாதிரி கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லவர்கள் மேல் மாத்திரமல்ல தேவன் மழையை பெய்ய பண்ணவில்லை, எல்லார் மேலே செய்கிறார். தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறார். குடிகாரன் மேலே, அக்கிரமக்காரன் மேலே,
பாவிகள் மேலே, அநியாயக்காரன் மேலே, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் மேலே, கடவுளை அசிங்கமாய் திட்டுகிறானே அவன் மேலே, எல்லார் மேலேயும் மழையையும் பெய்ய பண்ணுகிறார், சூரியனையும் உதிக்க பண்ணுகிறார். ஏனென்றால் அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே. இவன் நல்லவன கெட்டவன் நான் பார்த்து சூரியனை உதிக்க பண்ணார்னா சூரியன் என்னைக்குமே வராது, என்னைக்குமே வராது. மழை என்னைக்குமே பெய்யாது. ஏன்னா எல்லாருமே அக்கிரமம் செய்யறான், எல்லாருமே பாவம் செய்யறான், எல்லாருமே அநியாயம் பண்றான். மழை பெய்யவே பெய்யாது. எனவே தேவன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் மழையை ஊத்துறாரு, ஒவ்வொரு நாளும் சூரியனை உதிக்க பண்றாரு. ஏன்னா இது அவருடைய இரக்கம். எனவே நம்முடைய தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்கிற வெளிச்சம் நமக்கு வர வேண்டும். வரும்போதுதான் வாழ்க்கை வளமாக மாறும். எத்தனை பேர் நல்லா இருக்குன்னு விரும்புறீங்க? நீங்க நல்லா இருக்கணும்னா இந்த சத்தியங்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சத்தியங்கள்லாம் மனதில் வைக்கணும். எங்க அப்பா இரக்கம் உள்ளவர், அவர் கொடூரமான ஒரு அரக்கன் கிடையாது, அவர் நல்லவர், அவர் அன்புள்ளவர், அவர் யாருக்கு தீமை செய்ய மாட்டாரு, யாருடைய காலை ஒடிக்க மாட்டாரு, யாருக்கு வியாதியை கொடுக்க மாட்டாரு, அவர் சுகமாக்குகிறவர், அவர் இரக்கத்தின் தேவன். ஏராள இரக்கங்கள் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. இரக்கத்தை அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். இரக்கங்கள் அவர்கிட்ட தீர்ந்து போவதில்லை. அவருடைய இரக்கங்கள் எல்லா பிரச்சனைகளை விட பெரியது. ஆமென். எல்லாம் எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்ப்போம். எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துவோம். தேவனுடைய இரக்கங்களுக்காக. இரக்கம் பெரியது ஆண்டவரே. அந்த வியாதியை விட, அந்த நோயை விட, அந்த பிரச்சனைகளை விட, அந்த கடன் தொல்லையை விட உடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உடைய இரக்கம் பெரியது, உடைய அன்பு பெரியது ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. உடைய இரக்கங்களை நினைத்தருளும், உடைய இரக்கங்களை நினைத்தருளும். பாவிக்கே இரக்கத்தை காமிப்பீர் என்று சொன்னான். எனக்கு இரக்கத்தை காண்பிப்பது எவ்வளவு அதிகம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கங்களை நாங்கள் கர்த்தாவே பார்க்க எங்களுடைய கண்களை பிரகாசமாக்கி விடுவீராக. உடைய இரக்கங்கள் மீது எங்களுடைய கண்களை பதிகிறோம். உடைய இரக்கங்கள் அபாரமான காரியங்களை மக்களுடைய வாழ்க்கையை செய்வதாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளை விட, எல்லா போராட்டத்தை விட உடைய இரக்கம் பெரியது. உடைய இரக்கங்கள் பெரியது ஆண்டவரே. அது ஒரு நாள் முடிவதில்லை கர்த்தாவே, தீர்ந்து போவதில்லை ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரக்கத்தினாலே பிள்ளைகளை வாழ வையும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.